சார் வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து கேமராமேன் சிவராஜ் பேசுகிறேன். சார் இப்போ இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹாட்ஸ்டார் தனியாக படம் கட்டி இப்போ இத்தனை நாள் ஒரு 3 மாசமா பார்த்துட்ருக்கேன். அது முடிய போகுது, 15 நாள் முடிய போகுது. சார் என்ன சார் நடந்துட்டு இருக்குதுங்க? ஏன் ஒரு கண்டஸ்டன்ட் வேறு ஆளே கிடைக்கலையா? இன்னமும் ஒரு பொறுக்கிலாம் உள்ள விட்டுருக்கீங்க. ஏன் சார் இது கேமரா பார்த்து தானே இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு இது பார்த்தேன். கார்லேருந்து அத்தனை டாஸ்க் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து விளையாட்டு பேசி பாட்டில் படம் நல்லா திறமைக்கு நல்லா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒருத்தர் வெளியே போகிறதுல ஓகே. முடிஞ்சளவு ட்ரை பண்ணி அது எவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து வம்பிழுத்து பேசிட்டு இருக்கிறா, அது வந்து கேமரா பார்த்துட்டே இருக்குது, எல்லா ஆடியும் கேட்டு தான் இருக்கீங்க. ஏன் சார் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? கேமரா பார்த்து இருக்குது, ஏன் சார் போய் தடுக்க மாட்டீங்களா? ரோடு தள்ளி விட வரைக்கும் பார்த்து இருப்பீங்க, வேடிக்கை பார்த்து இருப்பீங்களா? அவங்க தானே அந்த டாஸ்க் விட்டுட்டு வெளியே வந்துட்டு காப்பாற்றி உள்ளே கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து போட்டி போகலாம் அப்படின்னா அது வந்துட்டு போட்டி வந்து ஃபஸ்ட்டு நீ தோற்று எல்லாம் தோற்று அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க. எவன் எப்படி எக்கடி கட்டி போகணும், எவன் செத்தானா அது பற்றி ஒரு கவலை இல்லை இல்லையா? உங்களுக்கு ஆண்டவனுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவன் இது தானே பண்ணிட்டு இருக்கிறா. நீங்கள் உள்ளே பண்ணுறீங்க, வெளியே ஆண்டவன் வந்து பார்த்து அதுவும் பண்ணான். நான் ஏதாவது ஒவ்வொருத்தர் தேடி சாகடிப்பான். அவன் அப்பாவே போயிட்டுப்பான், பின்னால் பஸ்கார் வேகம் வந்துட்டு அவனை சாகடிச்சிருவான். எல்லாம் ஆண்டு மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நீங்களும் அதேமாதிரி வேடிக்கை பார்த்துருக்கீங்க. அதானே அவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஏன் என்ன மனுஷன் உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது? கேட்குறேன். யாருமே தப்பு சொல்ல முடியாது, எல்லாரும் திறமை இருக்கவங்க தான், எல்லாம் வராங்க தான். ஆனால் நீங்கள் வந்து டீம் வந்து ஒருத்தர் உள்ளே தடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து சவுண்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, கம்பெனி என்ன பண்ணுறீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி நீங்கள் வார்ன் பண்ணியிருந்தா அதோட வார்ன் பண்ணி பேசாமல் இருந்திருப்பான். யாராவது ரெண்டுமே ஒவ்வொருத்தர் தப்பு பண்ணலையா? சபரியாகட்டும் இல்லை வினோதாகட்டும், யார் வார்த்தை பேசினாலும் அவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் குரல் கொடுக்கலாமா? வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படியே வந்து அந்த பொண்ணு நிலைமை அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருவீங்களா? நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து வந்து எல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்க, இல்லை ஓகே எல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உயிர் சேர்த்தா அந்த உயிர் திருப்பி கொடுக்க முடியுமா? விட்டால் சாகடிச்சிருக்கும் போல இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சார் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? தப்பு உங்கள் மேலே தாங்க. விஜய் டிவி சார் உங்களை தான் சொல்கிறேன். எத்தனை கேமரா பார்க்குறீங்களா, ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணி எல்லாம் கரெக்டாக செய்றீங்க. இந்த சண்டை போடுறதுனே தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்குறாங்களா? விட்டாலா கேட்குறேன். ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அதானே இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. தப்பு பூரா உங்கள் மேலே தான் சார். ஆரம்பத்தில் பார்த்துருக்கு தப்பு பூரா உங்கள் மேலே தான். ஒவ்வொருத்தரும் வராங்கன்னா ஏன் வேறு திறமைக்கு ஆளே கிடைக்கல கேட்குறேன். எத்தனை பேர் திறமையான எத்தனை பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களால உள்ளே கொண்டு வந்தாக்க அவங்க திறமை காட்டுவாங்க சார். திறமை காட்டுறதுக்கு தான் சார் பிக் பாஸ்க்கு பயன்படுத்தணும். ஒருத்தர் நல்ல பாட்டு பாடுறது, நல்ல டான்ஸ் ஆடுறது, கருத்து சொல்கிறதுக்கு. இப்போ நான் பிக் பாஸ்க்குள்ளே வரேன், வந்து காட்டு பண்ணானு பிக் பாஸில் பேசி காட்டு பண்ணானு நான் என்ன பண்ணுறதில்ல. நான் ரசிக்கணும் இருந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் பல்லு உடஞ்சிருக்கு, அதனால தான் நான் மாஸ்க் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து பேசுறவங்களுக்கு சத்தமாக தான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நான் கேட்குறேன், நான் பிக் பாஸ்க்குள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன், ரசிக்கணும் தான் வருவேன். ஒரு நடிகனாவோ வந்தால் பண்ணுற ஈகோ பார்க்குறாலும் நான் வர மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கு அவங்க திறமையின்னு வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு பேச வச்சு அது என்னென்ன திறமையை அவங்களுக்கு காட்ட சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றி இதாக சொல்லுவேன். யாரை பற்றி புறந்து பேச மாட்டேன். அது வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். இப்போ 4 பேர் கூட்டல, அவங்க அந்த வேலையை செய்யலை, நான் பண்ணுறேன்னு வைங்க, ஏன் பண்ணீங்க கேட்டால் அவங்க செய்யலை, அதை நான் செஞ்சேன் அப்படி சொல்ல மாட்டேன். இது வந்து துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய பேர் இந்த வேலை பண்ணுறாங்க, நீங்கள் செய்ய வேண்டியதாங்க அவங்க செஞ்சுருக்கலாம், அதை தான் நான் இங்கே பண்ணிட்டுருக்கேன். இப்படி ஒவ்வொரு உதாரணம் எடுத்துகிட்டு பேசணும்னு வைங்க, நிறைய விஷயம் பேசணுன்னு இருக்குது. சினிமா பற்றி பேசுவேன், நடிகரை பற்றி பேசுவேன், யாராவது எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க, பிக் பாஸ்க்கு அவங்களாம் ஏன் வரல, உங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன், எல்லாம் பேசணும்னு வைங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து வைப்பேன், நான் எல்லாம் கணிப்பு பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு வெறும் நடிகராக செலக்ட் பண்ணி அப்படி பண்ணாலும் கூட பரவாயில்லையே. எவனும் அதாவது இந்த இதுக்கு லாக்கிலான்னு கூப்பிட்டு வர சொல்கிறீங்க. அதாவது தொழிலுக்கே லாக்கிலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நடிப்பு கூட லாக்கில்லாங்க. சினிமாவில் இப்படி தான் நடிக்கணும், அவங்களை கொச்சப்படுத்துறீங்களா? இல்லை எல்லா சினிமா நடிகரும் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இப்படி தான் போட்டு வாடி பண்ணி பேசிட்டு இப்படிலாம் வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு அவங்கள எதோ காட்டுறது. நீங்கள் சார் அவங்களை கொச்சப்படுத்தி காட்டுறது. நீங்களே வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லையா? அவங்க கோவந்த ஒரு வார்த்தை பேசினாலும் எத்தனையோ நடிகர் வந்து சாரி கேட்டிருக்காங்க. நான் தெரியாமல் பேசிட்டேன், போய் ஜெயிலில் போய் பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? தப்பு நடக்கிறதுக்கு வேடிக்கை பார்த்து இருக்கீங்க. உங்கள் மேலே தான் நிறைய தப்பு இருக்குது. உங்கள் மேலே ஃபுல்லாக தப்பு இருக்குது. ஆரம்பத்தில் 3 மாதமாக அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அப்போவே தடுத்தா அவங்க தப்பு பண்ணுவாங்களா? கமர்தீன் நல்லவங்க தான், நல்ல திறமையான பையன் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணதை எங்கேயும் வெளியே போய் பண்ணிக்கிங்க. ஏன் ஒரு வாரத்துக்கு நீங்கள் பேச மாட்டீங்க? ஒரு வாய்ஸ் கொடுக்கவே மாட்டீங்களா? வந்துட்டீங்களா, வெளியே போயிட்டீங்களா, அதெல்லாம் நல்லா தான் பேசுவீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி அந்த செகண்ட் அப்போ நீங்கள் வான் பண்ணணும். அது யாரும் நீங்கள் பண்ணுறதே கிடையாது, வேடிக்கை பார்க்குறீங்க அத்தையும் வந்து. இதான் நீங்கள் பிக் பாஸ் நடத்த லட்சணமா? நீங்கள் பிக் பாஸ் பண்ணுற லட்சணமா நீங்கள் பண்ணுறதெல்லாம்? எவனோ சாப்பிட்டுன்னு விட்டுருங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இது அவங்க ஒரு மாதிரி தப்பு சொல்லலாம்.
கமருதீன் மேலே தப்பு, பாரதி மேலே தப்பு அப்படின்னு யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. எல்லாமே நல்லவங்க தான். நீங்க பண்றது அவங்க எல்லாம் கெட்டவங்களா இருக்கிறீங்க. அவங்கள வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு, ட்ரோல் பண்றதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க. ஒருத்தர் ட்ரோல் பண்றதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க. அவங்க தப்பு பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க கமருதீன் வந்து. ஏன்? அந்த கோவம் வந்து கண்ணு மூடி தெரியாம பண்றாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தப்பு பண்ணும்போது அப்படி குரல் குடுக்கணும். "யோவ்! என்ன பண்ணிட்டு இருக்க? வெளிய வா. இந்த மாரிலாம் பண்ணாத." அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க பயந்துருவாங்க. ஐயோ! இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றது ஒண்ணு தான், ஆண்டவன் மேல சொல்றது ஒண்ணு தான். ஆண்டவனே கொஞ்சம் வெட்கமே இல்லாம நெறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். சொல்லப்போனா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். கெட்டவங்கள "டேய் போய் கெட்றா, போய் பண்றா, பொண்ணு போய் கெட்றா. நீ போய் நான் இஷ்டத்துக்கு கொலை பண்ணு. நான் பார்த்துன்னு" சொல்ற மாரி தான் ஆண்டவன் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கிறான். நீ அவங்க மட்டும் நீ பண்ணதுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்கு கேட்க? ஆ? நீங்க பண்ண ஆண்டவன் பண்ண மாரி. நீங்க தடுத்த ஆண்டவன் தடுக்கிற மாரி. நீங்க பண்ணலையே. நீங்க ஒரு குரல் குடுத்தா அத்தன பேரு குரல் குடுப்பாங்க. அத்தன பேர் பயப்படுவாங்க. ஆனா நீங்க பண்றதில்ல. வேடிக்கை பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இதான் நீங்க பிக் பாஸ் நடத்தல லட்சணமா கேட்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க.